ஆரம்பித்து 25 வரை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். இந்த தலைப்பில் தொடர்ந்து அனைவரும் அவங்களோட பங்களிப்பை செலுத்திக் கொண்டு வருகின்றனர். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு மரம் கே. சிங்காரவேல் அவர்கள். நம்ம நற்புலரில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அவருடைய பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் ஒரு ஜேகாம் கோச் ஆவார். சினசேலத்தின் 2.0 ஜேகாம் கோச். ஜேசி நாகப்பட்டினம் விருஷம் இதெல்லாமே சேர்ந்தவர். ஜேசி இந்தியா ஜோன் ட்ரெயினர், ஜோன் 29 சார்ந்தவர். மிக அருமையான அவரது கருத்துக்களால் பல தலைப்புகளில் நம் நற்புலரில் சிறப்பு செய்து சென்றிருக்கிறார். நற்புலர் குடும்பம் சார்பாக அவரை வருக என்று வரவேற்று களத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். முதல் விஷயம் அழகா என்ன இன்ட்ரோ பண்ணீங்க, நன்றிங்க சார். இதில் ஜெசி நாமக்கல் விரிச்சோம், நாகப்பட்டினம்னு சொன்னாங்க. சரி சார், நாமக்கல் விரிச்சோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசேலம் கோச்சு, கள்ளக்குறிச்சி 2.0 கோச், நாமக்கல் 2.0 கோச், நாமக்கல் 1.0 பேக் அண்ட் சப்போர்ட்டர், 3.0 பேக் அண்ட் சப்போர்ட்டராகவும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்கிறது இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மரம் நடுதல், இந்த மாதிரி ரத்த தானம், இந்த மாதிரி பணிகளும் கொஞ்சம் ஈடுபட்டுருக்கேங்கிறதையும் சொல்கிறத பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா மற்றவங்களும் இந்த பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒழிய தற்பெருமைக்காக இல்லை, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி ஐயா. அருமையான தலைப்போட அழகா இன்னைக்கு பயணிக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கான குறுக்கிடலுக்கு மன்னிக்கணும். ஜேசி நாமக்கல் விருட்சம் அப்படின்னு சொல்றதற்கு தவறா பயன்படுத்தேன்னு நினைக்கிறேன். வருத்தம் தெரிவிக்கிறேன். அதே சமயம் நிறைய உங்களுடைய அரிய பணிகள், மரம் நடுதல், ரத்த தானம் அதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கு எங்களுக்கு. தொடர்ந்து உங்களோட பங்களிப்பை கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றிங்க. சிறப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தலைப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய பயிற்சி வகுப்பு வேற ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. திடீர்னு நம்மளுடைய ஃபவுண்டர் கால் பண்ணார், சார் நான் வெளியில் ட்ராவலில் இருக்கேன், நீங்கள் தான் இன்னைக்கு பயிற்றுனராக இருக்கணும் அப்படின்னாரு. சார் திடீர்னுனா உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் உட்காந்து என்னோட பாப்பா இருந்தாங்கன்னா பாப்பா கூட டிஸ்கஸ் பண்ண. அவங்க காலேஜ் போயிட்டாங்க, உங்கள் ஆசீர்வாதம் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தை கரூர் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் மிஸ்ஸஸ்ஸு பையன் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நைட்டு சாப்பிட்டுட்டு. திடீர்னு கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அப்போ தான் தம்பி பேச ஆரம்பித்தார். அப்பா ஆச்சரியமாக இருந்தது, இன்றைய தலைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. என்ன சொல்ல ஆரம்பிச்சா அப்படின்னா, மிஸ்ஸஸ் கேட்குறாங்க, டி இப்படி ஒரு தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்ட்டியாட்டிசம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னடாண்ணா அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதா? அது தெரியலப்பா சொல்லுன்னாங்க. நான் அப்போ தான் ஆஹா நம்ம தெரியலன்னு காட்டிக்கிட்டா எப்படி நினைப்பான்னு தெரியல. பட் அதை நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, தந்தை மகன்கிட்ட தோக்கலாம் அப்படின்ட்டு. உதாரணமே சிவன் அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் முருகன்கிட்ட போய் அந்த விளக்கம் கேட்பாரு பாருங்க. அது மாதிரி தான் நான் நினச்சிட்டு சரி தம்பி என்ன சொல்கிறான் பார்க்கலான்னுங்கிறப்ப, அதாவது இன்னைக்கு விளையாட்டும் தேசபக்தியும் வேற மாதிரி போயிட்டு இருக்குதுமா. விளையாட்டை மெயினாக எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் தேசத்தை விட்டுறாங்க, ஒரு சிலர் வந்து தேசத்தை முக்கியமாக எடுத்துக்கிட்டு அந்த விளையாட்டுக்கான முக்கியமான ஒரு பங்களிப்பை ஒரு முக்கியமான குணத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதில் கை கொடுக்காம வந்துடுறது, ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு வந்துடுதுன்னு ஒரு சூழல் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சூழல் வந்து இப்போ காலகாலமாக உள்ளூருக்குள்ள, நாட்டுக்குள்ள, ஒரு மாநிலத்துக்குள்ள, நாட்டுக்குள்ள, அப்போ உலக அளவில் போயிட்டுருக்கு. இது ஒரு லெவலில் பழங்காலத்துல எல்லாம் போர் மாதிரியெல்லாம் வெடிச்சிருக்கு. எதிர்வரும் காலங்களில் இது இங்கேயும் நடக்குமோன்னு ஒரு பயமா இருக்கு. அதாவது ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன் இதை சொல்றப்ப உண்மையாலுமே சந்தோஷமா இருந்தது. நம்ம புதிய தலைமுறை மிக கவனமா இருக்காங்க, நம்ம எல்லாம் சிறப்பாக கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியா இருந்துட்டு அந்த இதுலேருந்து நான் டாபிக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான்
ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப ப்ரிப்பேர் பண்றப்ப நெறைய விஷயங்கள் இங்க கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல பையனோட பேரையும் பதிவு பண்ணிக்கிறேன். தாமோதரன். கண்டிப்பா பெருமையா நெனைக்கிறேன். இன்னைக்கு இந்த டாபிக் இங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, பையனோடது தான். ஓகேங்க. முதல்ல இப்ப இந்த தலைப்பு ஏன் உருவாச்சு அப்படின்னா, கடந்த 2 மாதமா பாகிஸ்தான், இந்தியா ஆண்கள் அணி விளையாடியது. அதே மாரி பாகிஸ்தான், இந்தியா பெண்கள் அணி விளையாடியது. எப்பயுமே இந்த 2 நாட்டு அணிகளும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க பணத்துக்காகவும், சில விஷயங்களுக்காகவும் 2 நாட்டு அணியும் மோத விட்டு உருவாக்குவாங்க. ஆனா, அங்க விளையாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் தானா வம்பு இழுக்கிறது, மோதிக்கிறது, இது ஜெயிச்சாலும் தோத்தாலும் கை குடுக்கறது இல்ல, திருப்பிட்டு போறது. அதுவும் இப்ப உச்சகட்டமா பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணி விளையாடினப்ப, அந்த ஒருத்தர் வந்து கப்ப வாங்க மாட்டேன்னு இருக்காங்க. நாட்டோட நலனுக்காக எங்க வீரர்களையும், எங்க மக்களையும் வச்சு. இன்னொருத்தர் வந்து கப்ப தூக்கிட்டு ஓடுறாரு. அதுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு வீரர்களும் கை குடுக்காம போறாங்க. இது வருத்தமாக இருந்தாலும் ஒரு சைடு நம்ம ஒரு இந்தியர்ன்னு நெனச்சு அவங்கள எதிரியா நெனச்சு பார்த்தா, நம்மளுடைய வீரர்கள் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கலாம். ஆனா ஒரு விளையாட்டு இதுல இருந்து பார்த்தா, ஏன் இந்த இந்த சூழல் இப்படி போயிட்டு இருக்கு. இது எங்க போய் நிக்கும் அப்படிங்கிற மன வருத்தமும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இத பத்தி நாம் விவாதிக்கணுங்கிறப்ப தான் இந்த தலைப்ப நான் எடுத்தேன். அப்ப முதல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அல்லது விளையாட்டு திறன் அப்படின்னா என்னங்க அப்படின்னாவது முதல்ல ஒரு சிலருக்கு தெரியணும். ஆனா இங்க நெறைய பேர் பேசியிருப்பாங்க. என்னோட பக்கத்துல இருந்து அத சிம்பிளா இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது. நான் ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு போறாரு. அங்க 2 பசங்க வந்திருக்காங்க. "டேய் தம்பிகளா, ஐயா சொல்லுங்க ஐயா." அடிக்கடி நெறைய விளையாட்டு நடக்குது. அங்கங்க சண்டை கட்டிக்கிறாங்க. நம்ம அழகா இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்கய்யா. ரமேஷ் நீ ஆரம்பிடா. சொல்லுங்க ஐயா, என்னத்த சொல்லலாம்? உனக்கு தெரிஞ்ச மாரி விளையாட்டு திறன், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அல்லது விளையாட்டு நாகரீகம்னா என்னடா? சொல்றா பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேங்கய்யா. சரின்ட்டு அந்த பையன் ஆரம்பிக்கிறான். ஆ அதாவது பார்த்தா, ஐயா நம்ம விளையாடும்போது ஜெயிக்கிறோம் அல்லது தோக்குறோம் அப்படின்னா, அத அமைதியா ஜெயிச்சாலும் சரிங்கய்யா, தோத்தாலும் சரி, அமைதியாவும், மரியாதையும் ஏத்துக்கிற அந்த மனப்பான்மை தாங்கய்யா விளையாட்டோட திறனாளி, விளையாட்டு நாகரீகம்னு சொல்றாங்க. சிறப்புடா! அருமையா சொல்றியேடா! சூப்பர், சூப்பர். அப்புறம் ஆ அது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம விளையாட்டுல ஒருத்தர் ஜெயிக்கிறப்ப, நம்ப அந்த பெருமை கொள்றதோ, தோத்தா மனம் உடையாம மற்றவர்கள மதிச்சு நியாயமா நடக்கிறது தாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் கரெக்ட். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுங்களாங்கய்யா? சொல்லுங்க. நம்ப இப்போ ஒரு கபடி போட்டி நடந்துட்டு இருக்கு. கபடியில எதிரணியில இருந்து ஒருத்தர் பாட்டு பாடிட்டு வந்திருக்காங்கய்யா. நேத்து கூட நம்ம விளையாண்டோம் இல்லைங்கய்யா? நீங்க கூட பார்த்தீங்கள்ல, "டேய் இப்படி விளையாடணும்னு" சொல்லிக் குடுத்தீங்கள்ல. அப்ப விளையாண்டுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அவன் சதீஷ் வந்து ரமேஷ தொட்டுட்டாய்ங்கயா. தொட்டவுடனே என்னாச்சு, தொட்டுட்டு நீ அவுட்டுங்கிறப்ப, இவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லவே இல்லன்ட்டா டோட்டல் டீமும் சேர்ந்து அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா, தான் டீம் ஜெயிக்கணும்னு. அந்த இடத்துல விளையாட்டு திறன், அந்த விளையாட்டு நாகரிகம் தூக்கி போச்சு. ஆனா, அவன் என்ன பண்ணான் தெரியுங்களாய்யா? அவன் தொட்டுட்டான், நான் அவுட்டுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளிய இருந்து போயிட்டாங்க. அதுதாங்க உண்மையான விளையாட்டு திறன் அல்லது விளையாட்டு நாகரிகம். அப்டின்னா, அருமடா, அருமடா! மிக சிறப்பா நீ சொல்லியிருக்கடா. இதுல இதுல ஒரு சில முக்கிய குணம்லாம் இருக்கு. என்னப்பா சொல்லு பார்க்கலாம்? நேர்ம, சூப்பர்ரா. அப்புறம் மரியாதை, அப்புறம் ஒத்துழைப்பு, அப்புறம் பொறுமை, அப்புறம் தாழ்மை. அருமடா! செமையா சொல்ட்டடா. இதெல்லாம் இருந்தது அப்டின்னா மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு. சிறப்பு. அப்ப ஒரு விளையாட்டுனா உண்மையா நேர்மை இருக்கணுங்கய்யா. அந்த நேர்மை நியாயமா இருக்கணும். தான் அணிவையும் விட்டுக் குடுக்கக்கூடாது. ஆனா வெற்றியோ, தோல்வியோ ஏத்துக்கிற மாரி இருந்தாதாங்க அது விளையாட்டு திறன் அல்லது விளையாட்டு நாகரிகங்க. அருமையா சொன்ன. சரி, அவன் நம்ம செந்தில் என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? செந்தில் நீ சொல்லு. இந்த பாட்டியாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேசபக்தி, தேசபக்திங்கிறாங்க. எங்க போனாலும் இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பெரிய விஷயம் தான். ஆனா, நீங்க என்ன நினைக்கிற? சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம சார் கேட்கிறாரு. உடனே அவன் ஆரம்பிக்கிறான். தன்னோட நாட்ட நேசிக்கோட மனப்பான்மை, முன்னேற்றத்துக்கு உழைக்கிறது, நாட்டோட மரியாதை, கலாச்சாரம் எப்புட்றா இப்படி அப்படி அழகா பேசிட்டு இருக்க? ஆமாங்க ஐயா. நேத்து எதர்ச்சியா நான் ஒரு புக்க படிச்சுட்டு இருந்தேனா, பரவாயில்லையே புக்கெல்லாம் படிக்கிறியா? ஆமாங்க ஐயா புக்கையும் படிச்சுட்டு இருக்கேன். சரி என்ன அந்த புக்ல சொல்லியிருந்தாங்க?
அந்த நாட்டை நேசிக்கிற மனப்பான்மை இருக்கணும். நாட்டை முன்னேற்றத்துக்கு உழைக்கணும். நாட்டுக்கு மரியாதையும், கலாச்சாரத்தையும், பாரம்பரியத்தையும் அப்படின்னாடா, அதாவது நாட்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். இந்த நாடு இந்த லெவல்ல இருக்கு. கலாச்சாரம் அவங்களுக்குன்னு காலங்காலமா சில விஷயம் இருக்கு. சரி, அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும். அதையெல்லாம் காப்பாத்தி பேணி காக்கிறது தாங்க தேசபக்தி. பரவாயில்லையே! இவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கிறியே! சரி, அத சிம்பிளா சொல்லட்டுங்களேன். அத அழகா ஈஸியா சொல்லட்டுமாய்யா? நம்ம மத்த பசங்கலாம் தெரிஞ்சுக்கிற மாரி. சொல்றா பார்க்கலாம். நம்மளுடைய தாய் நாட்ட, அதாவது நம்ம அம்மாவ எப்படி நினைக்கிறோம்? தாய. தம் தாய் நாட்ட தாயா நினைச்சு, அதற்கான பெருமையும், அதுக்கான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய செயல்கள முடிஞ்ச வரை செய்யறது தான் தேசபக்தி. அருமடா, அருமடா! அதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமாடா? ஐயா, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. நம்ம பாரதியார், காந்தியடிகள், நேதாஜி, நம்ம தமிழ்நாட்டுல வ.உ.சி. சிதம்பரனார், இந்த மாரி தன்னோட சொந்த நலனையும், தான் குடும்ப நலனையும் பார்க்காம, இந்த தேச நலனையும், மக்களையும் பார்த்து போராடுனாங்க பாருங்கய்யா. அதுதாங்கய்யா தேசபக்தி. சூப்பர்ரா, சூப்பர்ரா! சரி, இதுல ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்லேன் கேட்கலாம். கண்டிப்பா சொல்றேங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல நேத்து நடந்ததுங்க அந்த ஒரு விஷயம். என்ன நடந்தது? அவன் அந்த வினோத் இருந்தான் பாருங்கய்யா. அவன் எப்ப பார்த்தாலும் என்னோட நாடு, என்னோட தேசபக்தி, நான் ஃபியூச்சர்ல நான் மிலிட்டரிக்கு போவேன். அப்படி இப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரின்ட்டு எல்லாரும் நாங்க சிரிச்சுட்டு இருப்போமாங்கய்யா. நேத்து வந்த டீச்சரும், "டேய் தேசபக்தின்னா என்னடான்னு?" சொன்னப்ப, எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, இவன் அமைதியாவே இருந்தான். என்னடா எப்பயும் எல்லாமே நெறைய சொல்லுவானே, இன்னைக்கு எதுவும் பேசாம இருக்கானேன்னு நாங்கலாம் பார்த்துட்டு இருந்தோங்க. சரி, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நாங்க கெளம்பிட்டு போனோங்க. போற வழியில ஒரு இடத்துல ஃபங்ஷன் ஒரு ஒரு ஃபங்ஷன் நடந்துட்டு இருந்ததுங்க. நெறைய பேர் இருந்தாங்க. அந்த ஃபங்ஷன் முடியிறப்ப எல்லாம் ஒரே குப்பையா போட்டுட்டாங்க. அப்ப அங்க நடந்ததுன்னா ஒரு நம்மளுடைய தேசிய கொடி கீழ கடந்ததுங்க. நெறைய பேரு மிதிச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்களா. உடனே அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அவன் போயி அந்த கொடிய எடுத்து தொடிச்சு, நிறுத்தி தூக்கி புடிச்சாங்க. மத்த பசங்கலாம் சிரிச்சானுங்களா. என்னடா இவன் சிரிக்கிறானே! அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கப்ப, இவன் சாதாரணமா போயிட்டான். அடுத்த நாள் இது வந்து நம்ப சார்ட்ட சொல்றப்ப அவரு சொன்னாரு, "டேய் உண்மையான தேசபக்திங்கிறது பெருமையா சொல்றதும், தூக்கி பிடிக்கிறதையும் தாண்டி, சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்ம நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும் உணர்வுபூர்வமா செயல்படுறது தான் தேசபக்தி." அப்படின்னு அப்படின்னாங்கய்யா. அதுதாங்கய்யா மிக அவன் அந்த செயல பார்த்தோனே எனக்கு பெருமையா இருந்தது. அருமடா! சூப்பரா நீ தேசபக்திய பத்தி நீ அழகா சொன்ன. மிக சிறப்புன்னு. சரி, ரைட்டு. 2 பேரும் ஒருத்தர் வந்து விளையாட்டு திறன பத்தி சொன்னீங்க. ஒருத்தரு தேசபக்திய பத்தி சொன்னீங்க. மிக அருமையா இருந்தது. ஆனா, இங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம்டா உங்க 2 பேர்த்துட்டயும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்கய்யா கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? இ இப்ப இன்னைக்கு தேதில ஆ நம்மளுடைய இ இந்த தேசபக்தி எந்த மாரி சூழல்ல இருக்கு அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமாடா? கண்டிப்பா நான் சொல்றேங்கய்யா. டேய் நீ வந்து இத பத்தி தான்டா இப்ப பேசிக்கிட்டு இருந்த, விளையாட்ட பத்தி. ஐயா இதுவும் எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுங்களா? சரி சொல்றா, நம்ம கேட்கலாம். அப்ப இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுங்களா? தேசபக்திங்கிறது இன்னைக்கு கால சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, பல வகையில வந்துட்டு இருக்கு. எப்புட்றா பல வகையில வந்துட்டு இருக்கு? சொல்லு கேட்கலாம். அதாவது நம்ப வந்து ஐயா நீங்கலாம் இருக்கிற காலத்துல பார்றா! அப்ப என்னைய வயசானவன்னு சொல்றியா? ஐயா இல்லைங்கய்யா, உண்மைய சொல்ல வந்தேன். என்ன வயசுயா? இல்லைங்க. செயல்கள சொல்ல வந்தேன். சரி சொல்லு, சொல்லு கேட்டுக்கிறேன். ஆ என்னாச்சு தெரியுங்களா? ப அப்ப உங்க காலத்துல சரிடா நான் வயசானவனே ஒத்துக்கிறேன். நீ சொல்றா. உங்க காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேசபக்தி அப்படின்னா நாட்டுக்காக போராடணும், உயிர குடுக்கணும். இதுதான் நெறைய இருந்தது. நீங்க அப்ப சொல்லுவீங்க, "ஏய் எங்க ஊர்ல இருந்து போனாங்க, வெள்ளையனே வெளியேறும்பாங்க, அடிப்பாங்க, ஆங்கிலேயர்ட்ட அடி வாங்கிட்டு வருவாங்க." ஆனா இப்ப இன்னைக்கு அப்படி இல்லைங்க. வேற விதமா எல்லாம் வெளிப்படுது. ஆமாடா, அன்னைக்கு சூழல் நாங்கலாம் அப்படி எங்க முன்னோர்கள்லாம் போராடி வாங்கி குடுத்ததுனால தான்டா நீங்கலாம் இப்படி பேசுறீங்க. ஐயா அப்ப நான் பேசக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல, இல்ல சொன்னேன். நீ பேசு, பேசு. ஆ சரிங்கய்யா. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. என்ன அதாவது சமூக பொறுப்பு மூலம் நம்ப தேசபக்திய வெளிப்படுத்த முடியும். அது எப்புட்றா முடியும்? ஒண்ணும் இல்லைங்க. மரம் நடுறது, ரத்த தானம் பண்றது, ஏதோ ஒரு இடத்துல இஷ்யூ நடக்குதுன்னா, நம்ம போய் அவங்களுக்கெல்லாம் உதவி புரியிறது. இந்த மாரி சமூக பொறுப்பு மூலமா நம்ம பண்ணலாங்க. அருமடா, அருமடா. அப்புறம்?
வேற என்ன? வெளிநாட்டு இயக்கங்களை எதிர்த்து போராடுறது என்ன? ஆமாங்கய்யா. இன்னைக்கு ஒரு சில இயக்கங்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டு நம்மளுடைய நாட்டு மாடுகள தடை செய்யறதும், வெளிநாட்டுல இருந்து சில விதைகளை எல்லாம் கொண்டாந்து அந்த பாரம்பரியத்தை தாண்டி அதெல்லாம் எதிர்த்து போராடுறதும் நம்ம தேச நலனுக்கும், தேசபக்திக்கும். அருமடா! இதெல்லாம் எப்புட்றா நீ கத்துக்கிட்ட? ஐயா நான் புக்ல படிச்சேங்கய்யா. நேத்து கூட பார்த்தேங்கய்யா. ஆ இந்த கத்திரிக்காய் எல்லாம் நம்மளதெல்லாம் மிக அருமையா இருக்கும். ஆனா, அங்க விதை இல்லாதத கொண்டாந்து நம்ம அந்த மறுமணம் மாற்றி குடுக்குறப்ப நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கங்கிறாங்க. அதுக்கு எதிர்த்து போராடுறது. அருமடா, அருமடா! சூப்பர்றா! அப்புறம் நம்ம கல்வி நம்ம படிக்கிற கல்வியும், தொழிலையும் நாட்டைய உயர்த்தும். எப்படி உயர்த்தும்? நம்ப எங்கள மாரி மாணவர்கள். ஆமாமா, நீ நல்ல பையன்டா. ஒத்துக்கிறேன்டா, ஒத்துக்கிறேன்டா. அப்புறம் விஞ்ஞானிகள், அப்புறம் தொழில்நுட்ப வல்லுனர்கள் தங்கள் திறன நம்மளுடைய இந்தியாவையும், நம்ம நாட்டையும் உலக அரங்குல உயர்த்தி காட்டுறதும் ஒரு தேசபக்தி தாங்கய்யா. அருமடா! சிறப்பு, சிறப்பு. அப்புறம்டா, நம்பளுடைய ராணுவ வீரர்களை மதித்தல். அது எப்புட்றா மதிக்கிறது? ஏன்னா வந்தா சல்யூட் அடிக்கணுமா? இல்லைங்கய்யா. அதாவது ஒரு காலத்துலன்னா எந்த காலம்டா? உங்க காலங்கய்யா. சரி எங்க காலத்துல, எங்க அப்பாலாம் சொல்லி கேட்டுருக்காங்கய்யா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நெறைய பேரு ராணுவத்துக்கு போய் சேருவாங்க அப்படிம்பாங்கய்யா. அப்ப அதுக்காக தான் அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நாட்ட காப்பாத்தணும் அப்படின்னு போயிருக்காங்க அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்கய்யா. அப்ப சரி, இப்ப இங்க என்ன பண்ணணும்? அந்த மாரி தன் குடும்பத்த விட்டு, உயிர விட்டு நாட்ட காப்பாத்துற ராணுவ வீரர்களுக்கு ஒரு நியாயமான மரியாதையையும், அவங்க குடும்பத்துக்கு நம்ம பக்க துணையாவும், உறுதுணையாவும் இருக்கணுங்கய்யா. இதுவும் ஒரு தேசபக்தி தான். அருமடா, அருமடா! இதெல்லாம் யார்றா சொன்னாங்க? எங்க அப்பா சொல்லிக் குடுத்தாங்கய்யா. அருமடா! உங்க அப்பாவ நான் பாராட்டுனேன்னு சொல்றியா? நன்றிங்கய்யா. அப்புறம் நாட்டின் கலாச்சாரத்தையும் மற்றும் பாரம்பரியத்தையும் காப்பாத்தணும். அது என்ன நாட்டோட கலாச்சாரத்தையும், பாரம்பரியத்தையும் காப்பாத்தணும்? ஆமாங்கய்யா. நம்ம நாட்டுக்குன்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்புங்கிறது வருது, அது வருது, இது வருது, சேட் வருதுங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்பட்றா தெரியும்? நான் அப்பாட்ட இருக்க செல்ல வாங்கி அப்பதைக்கே போவேனா, "டேய் செல்லு அதிகமா பார்க்கக்கூடாதுடா." இல்லைங்க நான் பார்க்க மாட்டேன். இல்ல அதில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த WhatsApp, Instagram, "டேய் இதெல்லாம் எனக்கே தெரியல. உனக்கு எப்புட்றா தெரியும்?" நான் பார்த்தேங்க. இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அதில தப்பு தப்பா ஷேர் பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. "டேய் நீ அதிகமா போறடா." இல்லைங்கய்யா. நான் கரெக்ட்டா தான் போறேன். அப்படி தப்பா போயிட்டு இருக்குங்க. அதனால நம்புக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒருத்தருக்கு ஒருத்தி, "டேய் நீ பெரிய தனமா பேசுறடா." ஐயா நான் உண்மைய தாங்கய்யா சொல்றேன். ஆமாடா உங்களுக்கெல்லாம் எங்க காலத்துல நாங்க பெருசானாலும் சில விஷயங்கள் தெரியாது. பெரியவங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாங்கலாம் உங்ககிட்ட கேட்டு தான்டா தெரிஞ்சுக்கணும். நீ சொல்றா, சொல்றா. அதாவது பார்த்தீங்கன்னா ஐயா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும். பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால இந்த பயன் அப்படின்னு அத முன்னெடுத்து அத பாதுகாத்து குடுக்குறதும் நான் ஒரு தேசபக்தி தாங்கய்யா. அரும, அரும, அரும. அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னய்யா இருக்கு? இன்னைக்கு இந்த ட்ரெண்டே அதுதாங்க. ஒரு பக்கம் நீங்க அப்படி போறீங்க, இப்படி போறீங்க. அந்த தலைவருங்கிறீங்க, இந்த தலைவருங்கிறீங்க, எங்க தலைவர் வந்தாங்கிறீங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க காமராஜர் ஐயா இருந்தாரு. அவரு வந்து சாப்பாடு போட்டதுனால தான் நான் பள்ளிக்கூடத்துல படிச்சு இன்னைக்கு வந்தேன்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாரியெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, இன்னைக்கு அதையும் தாண்டி இந்த அரசியல்ங்கிறது நெறைய பேரு சாக்கடை ஆயிருச்சுன்னுலாம் சொல்றாங்க. எங்க அப்பாலாம் திட்டிட்டு இருப்பாரு. எங்க பாட்டா நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்பாருங்களாங்கய்யா. படிச்சுட்டு, "இவனுங்கலாம் ஏன் இப்படி போயிட்டானுங்க? கேவலமா இருக்கு" அப்படிம்பாரு. "டேய் நீ ரொம்ப அதிகமா பேசுறடா." ஐயா நான் தெரிஞ்சத சொல்றேங்க. சொல்லு, சொல்லு. அதாவது அரசியல் விழிப்புணர்ச்சி வேணுங்கய்யா. நாட்டுக்கு இவங்க வந்தா இது நல்லா இருக்கும். இவங்க இது செய்யணும், இத செய்யக்கூடாதுங்கிறத வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரிவிக்கணுங்கய்யா. அதே மாரி தவறாம ஓட்டுரிமைய வாக்க செலுத்தணுங்கய்யா. எவனோ ஜெயிச்சுட்டு போறான். இன்னைக்கு வந்து நம்ம எலக்ஷனு வூட்ல ஜாலியா அம்மா பிரியாணி செஞ்சு குடுப்பாங்க. அப்பா விடுவாங்க. செல்லுல விளையாடலாம், டிவி பார்க்கலாம், கேம் பார்க்கலாங்கிறத விட்டுட்டு, நம்ப எல்லாத்துக்கிட்டயும் போயி படிக்காதவங்க இன்னைக்கு படிக்காதவங்க இல்லடா. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கய்யா. ஏன்னா குழந்தைகள் நெறைய பேரு வசதி இல்லாம படிக்காமல்லாம் இருக்கவங்கலாம் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் போயி, நாட்டுக்கு இவங்கலாம் வந்தா இது செய்ய முடியும். இங்க ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். டேய் இன்னைக்கு சர்வே எடுத்தா, நம்ப ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பலாம் போய் ஓட்டு போடுறோம்டா. சென்னை மாரி நகரத்துல தான்டா பாதி பேர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க.
ஐயா அதுதாங்கய்யா சொல்ல வரேன். அப்படி படிச்சவங்க கிட்டயா போய் விழிப்புணர்வு குடுத்தோம்னு வச்சுக்கங்கய்யா, ஒரு நல்ல தலைவர்களும், ஒரு நல்ல அரசியல் கட்சியும் வந்ததுன்னா, மிக சிறப்பா இருக்கும். இதுவும் ஒரு தேசபக்திக்கான விழிப்புணர்ச்சிங்கய்யா. அருமடா! நல்லா சொல்றடா. ஆமாங்கய்யா. தேசபக்திங்கிறது வெறும் போராட்டம் இல்லைங்கய்யா. நம்ம நாட்ட மேம்படுத்தணும். அப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்லயும் வெளிப்படுத்தலாங்கய்யா. ஆமாமா. நீ சொல்றதுல புரியுது. இந்த இந்த ஓட்டுரிமைய சொன்னேல்ல, அதிலேயே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதாவது சிம்பிளா சொல்லணுமாங்கய்யா, தேசபக்தி என்பது உயிர நம்ம குடுக்கறது இல்லைங்க. நாட்டுக்கு நம்ம பங்களிப்பு செய்வது தான் உண்மையான தேசபக்தி. அருமடா! அருமையா சொல்ட்ட. கண்டிப்பா இந்த எலக்ஷன்ல என் பையன்லாம் சென்னையில ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் இந்த தடவ சொல்லிர்றேன். "டேய் ஓட்டு போட்டா வூட்டுக்கு வா, இல்லாட்டி வூட்டுக்கு வராத" அப்படின்னு நான் சொல்லிர்றேன்டா. சந்தோஷங்கய்யா. சிறப்புடா. அருமையா இன்னைக்கு சூழல்ல வந்து தேசபக்தி எப்படி இருக்குங்கிறத மிக சிறப்பா சொல்லிட்ட. சூப்பர், சூப்பர். சரிங்கய்யா. டேய் நீ அமைதியா இருக்க. உன் பங்குக்கு உன்னோடத சொல்லேன்டா. ஐயா என்னங்கய்யா சொல்றது? இன்னைக்கு சூழல்ல போட்டித்திறன் எப்படி இருக்குது? ஐயா நல்லாதாங்கய்யா இருக்கு. அது தெரியுதுடா. உன் சைடு சொல்றா. அவன் வந்து பார்த்தீன்னா 100க்கு 100 அடிச்சுட்டான். சதம் அடிச்சுட்டான். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிரிக்கெட் தானே முக்கியம். நீயி டபுள் சதம் அடிக்கணும்டா. சொல்றேன். சொல்றேங்கய்யா. கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையும், மரியாதையும் அதிகரிச்சிருக்கு. எப்புட்றா? நேர்மைன்னா என்னடா? மரியாதைன்னா என்னடா? நேர்மைன்னா உண்மையா ஒத்துக்கிறதுங்கய்யா. அருமடா! இதெல்லாம் எப்புட்றா கத்துக்கிட்ட? ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த கிரிக்கெட் அடிக்கடி பார்ப்பேனா, நம்ம தல இருக்கார்ல, யார்றா தல? இது உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சொல்லு. நம்ம தோனி இருக்கார்ல, அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்க. அவரு பாட்டுக்கு போயிருவாரு. அதுதான் நேர்மைங்க. சூப்பர்றா! மரியாதை ஜெயிச்சவங்கள தலைவணங்கி போட்டுறதாங்க. அது உண்மையாலுமே இன்னைக்கு சூழல்ல அதிகரிச்சிருக்குது. அரும, அரும. அதே மாரி அடுத்ததா தொழில்முறை போட்டி. இன்னைக்கு வந்து 2020 அது இதுன்னு எல்லாத்துலயுமே கொண்டாட்டாங்க. பணத்த வச்சு விளையாடுறாங்க. ஆனா, அங்கேயும் சிலர் வந்து பணத்துக்காக தவறா விளையாண்டாலும் நெறைய பேரு தொழில்முறையும் உண்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க. அருமைடா! அருமை. அதே மாரி வேற என்னடா? சமூக ஊடகத்தின் தாக்கம். என்னடா சமூக ஊடகத்தின் தாக்கம்? இவ்வளோ அழகா பேசுற. அதான்யா டிவி, சோசியல் மீடியா அது இதுன்னு வருதுல்ல. ஆமா. அங்க என்னடா தாக்கம் இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. விளையாட்டா விளையாடாம, போட்டியா எடுத்துட்டு விளையாடாம, தப்பா நான் பெரியவனா, நீ பெரியவனா அப்படின்னு அங்க விளையாண்டா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அந்த ஊடகம் வந்து அழகா நம்மள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் தப்பா விளையாடுறான் அப்படின்னு. அப்ப சமூக ஊடகத்த பார்த்து பயந்து கூட நிறைய விளையாட்டாளர்கள் உண்மையா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அ அருமடா! அங்க வெற்றி மட்டும் முக்கியம் இல்ல, நாகரீகம் முக்கியங்கிறதையும் இது முக்கியமான இதுங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய சூழல்ல சிறு நம்ம எங்கள மாரி இளைஞர்களுக்கு நானும் இளைஞர் தான்டா. ஆமாங்கய்யா. நீங்க 80ல இளைஞர்கள், நாங்க இப்ப இளைஞர்கள். டேய்! என்ன கார்னர் பண்றடா! நான் உன் வாத்தியார்றா! ஐயா நீங்க தானே சொன்னீங்க, குருவுக்கு ஏத்த சிஷ்யன், சிஷ்யனுக்கு ஏத்த குரு. சேர்றா நீ சொல்றா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எங்கள மாரி பசங்களுக்கு வெற்றி மட்டும் முக்கியம் இல்ல, நாகரீகமும் முக்கியம். அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டயும் வளர்ந்துட்டு இருக்குயா. அரும, அரும. சரி இன்னும் சில இடங்கள்ல குறைபாடுகள் இருக்கு. என்னடா குறைபாடு இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நேத்து கூட நானு வந்து சொன்னேன். என்னடா சொன்னேன்? ஐயா இந்த சம் போட்டதுல இது தப்புன்னு சொன்னேன். நீங்க உடனே என்ன பண்றீங்க? டேய் என்னையே தப்பா சொல்லக்கூடாதுடா. ஐயா ஏத்துக்கணும்யா. சரி ஏத்துக்கிறேன்டா. இந்த சம்முல நீங்க மாத்தி போட்டுட்டீங்க ஐயான்னு சொன்னேன். உனக்கு எப்புட்றா தெரியும்னு சொல்லி டக்குன்னு சாக்பீஸ் அடிச்சு என்னைய அடிச்சுட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? சாரிடா நான் டென்ஷன் ஆயிட்டேன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்படி இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? என்ன பண்றாங்கடா? ஐயா நீங்க கத்துக் குடுத்தது தாங்கய்யா. என்ன? சொல்லுடா. தப்பா இருந்தா யாரா இருந்தாலும் ஒத்துக்கணும். சரியா இருந்தா அந்த இடத்துல தைரியமா நின்னு சொல்லணும்னு கத்துக் குடுத்தீங்க. அதுதாங்கய்யா நான் நெறைய இடத்துல நிக்கிறேன். அருமடா! உன்னைய பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. சரி இங்க விளையாட்டுல, அதாவது நெறைய பேரு கோவத்தையும், அகந்தையிலயும், போட்டி மனப்பான்மையிலயும் நாகரீகத்த இழந்துடுறாங்க. அதே மாரி நெறைய பேரு அந்த ஸ்டேடியத்துல விளையாட்ட பார்க்குறவங்க ஏத்துக்கிறது இல்ல. ஆனா இப்ப ஓரளவுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு. ஆமாடா, ஆமாடா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நேத்து கூட நம்ம ஸ்கூலுக்கு 2 டீம் விளையாட வந்ததா, நம்ம ஸ்கூலு விளையாண்டதா,
நம்ம ஆளுங்க சோச பசங்கடா விட்டுட்டானுங்கடா. ஐயா விடலைங்க, அவன் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான், அதுல மிஸ் ஆயிருச்சு, அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். நம்ம ஸ்கூலுக்கு அந்த இடத்துல பெருமைங்கயா, மற்ற 2 ஸ்கூலும் அவங்க தான் விளையாட்டை நடத்துனாங்க. ஆனாலும் அந்த பையன் தவறி விழுந்தோடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம்னு ஏத்துக்கிட்டாங்கயா அப்படின்னா, அருமடா அருமடா, அதுதான்டா, அதுதான் உண்மையான விளையாட்டு. நல்லா கத்துக்கிட்டடா, உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்குடா, சூப்பர்ரா. ஐயா இங்க ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இல்லைங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க என்ன ஐயா? நீங்க தான் ஏற்கனவே சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? உண்மையான வீரனுங்கிறது வந்து ஜெயிச்சு கப்ப வாங்குறது இல்ல. ஆமா சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? ஐயா யோசிச்சு பாருங்க. ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு ஜெயிச்ச அன்னைக்கு சொன்னேன்ல, நம்ம ஒரு டீம் ஜெயிச்சப்ப, ஜெயிச்சு நீங்க எல்லாம் அருமையா விளையாண்டுட்டு வந்தீங்க. ஒரு உண்மையான வீரன் வந்து கப்பு வாங்குறது மட்டும் இல்ல, அங்க இருக்கவங்களோட மனசை வெல்றதுதான். அங்க இருக்கவங்க எல்லாம் உங்களை பாராட்டினாங்கடா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. அருமடா அருமடா, சிறப்புடா சிறப்புடா, உண்மையாலுமே ஆஹ் அருமடா. சரி, நேரம் வேற ஆயிடுச்சுங்கய்யா, நான் போகணும். டக்குன்னு இன்னும் 2 விஷயத்த நம்ம முடிச்சிடலாமா? என்னென்னடா இருக்கு? ஐயா நீங்க தாங்க சொல்லணும். 2 விஷயம் இருக்குன்னீங்களே. ஆமா, 2ம் ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம்டா. அதை நீங்க தாங்க சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். சரி நான் சொல்றேன்டா, கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க ஐயா. 2 பேரும் கேக்குறீங்களா? நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நல்லா வரணும். ஓகேவா? வர்றேங்க ஐயா. அதாவது ஆப்போசிட்டா இருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வெற்றிக்கான தேசபக்தி, நியாயமான விளையாட்டு, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்காக ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம அங்க ஒரு தப்பா விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா விளையாட்டு திறன் பாதிக்கப்பட்டுரும். அது மற்றவர்களுக்கு நம்ம மேல தவறான எண்ணம் வந்துருண்டா. அப்ப நாட்டுக்காக விளையாடணும், உண்மையாவும் இருக்கணும், அதுதான்டா மிக சிறப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா அங்க ஆஹ் தேசபக்தி அதிகமாகி அந்த விளையாட்டு திறன்கிறது பின்வாங்கிரும். சரிங்கய்யா. அப்ப எதிரி நாட்டின் வீரர்களை அவமதிக்கும் நிலை இன்னைக்கு நிறைய இடத்துல அதுதாங்க தப்பா. ஆப்போசிட் டீமை மதிக்கிறது இல்ல, தப்பா பேசுறது, இது மாதிரி ஆப்போசிட்டப்பா வந்துருது. அப்ப என்ன ஐயா பண்ணணும்? ஒவ்வொருத்தரையும் சக மனுஷனா நம்ம மதிக்கணும். சரிங்கய்யா, இன்னுமே பண்ணிடுறேன். இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, நாட்டை இழிவா நினைக்கிறது இல்ல, நாட்டை உயர்வாக நடத்துவதுதான் நம்மளோட இது. சரிங்க, அடுத்து என்ன பண்ணும்? இங்க வந்து ஆப்போசிட்டா நடக்கிறப்ப ஒரு வீரர்களுக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த நம்ம நாட்டோட பெருமையே அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. எப்படிங்க? ஐயோ நம்ம நாட்டுக்காக ஜெயிக்கணும், நம்ம ஸ்கூலுக்காக ஜெயிக்கணும், நம்ம டீமுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வர்றப்ப நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க. அப்ப அந்த ப்ரெஷர் இல்லாம விளையாட்டா பார்க்கணும். இல்லைன்னா அது ஆப்போசிட்டா போக ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப இணைஞ்சு செயல்பட்டா என்ன ஆகுன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. இணைஞ்சு செயல்படுறப்ப நாட்டோட மரியாதை உயரும். எப்படி? ஒரு வீரர் வந்து தன் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பண்ணும்போது மிக சிறப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் வெற்றிக்காக மட்டும் செயல்படுறது இல்லடா, நம்ம நாட்டோட தேசத்தோட மரியாதைக்கு அவன் போராடுறான். ஒவ்வொரு வீரரோட நடத்தையும் அந்த தேசத்தை தூக்கி நிறுத்தி பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இருக்கும்டா. அப்ப நீங்க இணைந்து செயல்படணும்னு சொல்றியா? கண்டிப்பா. உதாரணத்துக்கு ஒருத்தன் அந்த விளையாட்டுல உண்மையா நம்ம ஒலிம்பிக் இங்கெல்லாம் போறோம்ல, நம்ம கொடியை உயர்த்தி பிடிக்கிறோம்ல, அது வந்து தேசபக்தி. சரிங்க. அப்புறம் சப்போஸ் நம்ம தோத்துட்டா அதையும் ஏத்துக்கிட்டு எதிரணியை மரியாதையா நடத்தி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் மிக சிறப்பான ஒரு விஷயம். நமக்கான மரியாதை தானா கிடைக்கும். ஒற்றுமையும் மரியாதை மனப்பான்மையும் வரும். ஒரு நல்ல குடிமகன்னா தேசத்தை உயர்த்துறதும் இல்லாம சில விஷயங்களை ஏத்துக்கிட்டா நமக்கான நல்ல மரியாதை கிடைக்கும். அதுக்கு மேல இணைஞ்சு செயல்றப்ப நம்மளுடைய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். அது எப்படிங்க படுத்த முடியும்? அது அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னாலும் ஒத்து கொடுத்து போறது. நீங்க அதாவது இங்க விளையாடுறப்ப என்ன ஆகும்? இல்ல நீ சொல்றது தப்பு அப்படின்ட்டு நம்ம கிரிக்கெட்ல பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கய்யா? அங்க 2 பேரு மாத்தி மாத்தி திட்டிக்கிறது. இப்ப கூட நம்ம பாகிஸ்தான் இந்தியா ஆண்கள் விளையாட்டப்ப நான் உன் ஏரோப்ளேனை சுட்டுவிட்டேன்,
நான் ஒண்ணுத புதைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லாம சமாதானமா இணைஞ்சு போறப்ப அந்த விளையாட்டுங்கிறதும் சரி, நாட்டு நலனும் மிக சிறப்பா இருக்கும். அப்ப இணைஞ்சு செயல்பட்டா நாட்டோட பெருமையும் இல்லாம நம்ம அங்க விளையாடுறவங்களோட பெருமையும் அதிகரிக்கும். அந்த இரு நாடுகளுக்கு இடையேயான பதட்டமான சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலையாகவும் மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும். இங்க வந்து தேசபக்தி மற்றும் விளையாட்டுங்கிறத வந்து திறனை வந்து எதிராக மோதாமல் இருக்க வேண்டும்னா ஒரு நியாயமான நோக்கில் இணைந்து செயல்பட வேண்டும். நாட்டை வந்து நீங்க எல்லாம் நேசிக்கிறேன் என்பதற்காக நியாயத்தை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் அதை தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க ஐயா. நியாயத்தையும் நாட்டையும் இரண்டையும் காப்பதே உண்மையான வீரன். ஐயா, வீரன்னா ராணுவ வீரனா? விளையாட்டுலயும் நீங்க வீரன் தான். அப்ப ரெண்டையும் இரு கண்களா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும். அது எப்படிங்கய்யா? பாட்ரியாட்டிசம், அதாவது தேசபக்திங்கிறது ஒரு வீரனோட மனசுல தீய ஏத்துது. இதே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதாவது விளையாட்டு திறன்கிறது அவன் மனதை குளிர்விக்குது. புரியுதா? அது எப்படிங்க? ஆமா, ஏன் நாடு ஏன் நாடு நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீ ஒரு வெறியா போயிட்டு இருந்தேன்னா அங்க இருக்க சூழ்நிலை உரியாது. இதையும் ஒரு விளையாட்டா சக மனுஷனா எடுத்துட்டு போனா மன அமைதியாகும். இப்ப ரெண்டையும் நீ சமமா கொண்டுட்டு போடா. சரிங்க ஐயா. ஆமாங்கய்யா, நேத்து நம்ம எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கப்ப அவன் என்னை அடிச்சுட்டு போனாலும் சரி பரவாயில்லடா, என்னை திட்டினாலும் திட்டிக்கடா, நான் உன்னை ஜெயிக்கிறேன்னு வந்தான். அது மாதிரிதான். அப்ப ரெண்டையும் நீ சமமா கொண்டு போன அப்படின்னா அவன் நீ ஜெயிக்கிற வெற்றி பெறுவதில்ல. அங்க என்ன நடக்கு தெரியுங்களா? அவன் வெற்றி மட்டும் பெறதில்லடா. வேற என்ன? நீ வெற்றி மட்டும் பெறதில்ல, மனித நேயம் மற்றும் நாட்டின் மரியாதையும் ஒரு சேர காப்பவன் தான் மிக சிறந்த வீரன் அப்படின்னு நிறைய அறிஞர்களும் நம் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப இரண்டையும் சேர்த்து மிக சிறப்பா சமமாக கொண்டு போனா இன்றைய சூழல் நமது வீடு இல்ல, நமது ஊர் இல்ல, நமது மாநிலம் இல்ல, நமது தேசம் அல்ல, அண்டை நாடுகளும் இணைந்து செயல்பட்டா இந்த உலக போருங்கிறது சண்டைங்கிறது இல்லாம மிக சிறப்பா கொண்டு போலாம். அப்ப தேச பக்தியையும் நம்மளுடைய விளையாட்டு திறனையும் இரு கண்களா கொண்டு போனா மிக சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 பேரும் மிக சிறப்பா பண்ணுனீங்க. உங்க வாழ்க்கையிலே மிக அழகா வரணும். இத கொண்டு போங்க, நிறைய பேத்துக்கு சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு உங்க 2 பேத்தையும் வாழ்த்துறேன்டா. ஐயா, நன்றிங்க ஐயா. நிறைய சொல்லி கொடுத்தீங்க, கத்துக்கிட்டேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அருமை சார். மிக அருமையாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு ஆசிரியரும் மாணவர்களும் பேசிக்கிட்டு அவங்க மனசுல இருக்கிறத சொல்ற மாதிரி கேள்வி பதிலாக நல்ல உருவப்படுத்தி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு அண்ட் பேட்ரியடிசம் இதில் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் அலசி ஆராய்ந்துட்டீங்க. மிக மிக அருமையான ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் எப்படி இருக்கணும், அதில் தோனியை பற்றி எக்ஸாம்பிள் எல்லாமே நல்ல உருவப்படுத்தி நல்ல ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு புதிய முயற்சி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இந்த தலைப்பு அணுகியிருக்கீங்க. அருமை சார். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் நபர்கள் தளத்தில் இருந்தால் கைவேற்றி சொல்லலாம். இல்லை அன்மியூட் பண்ணி